வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூடு பிடிக்க போகும் ஐபிஎல் 2025. ஸோ அதில் எம்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிக்கலை எங்கே காத்துட்ருக்குன்னு சொல்லணும். எம்ஐயோட நெக்ஸ்ட் 3 மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் எஸ்ஆர்ஹெச்சோடையும் இன்னொரு மேட்ச் சிஎஸ்கே கூடயும் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு இப்போ நம்ம 3 டீம் நீங்கள் எம்ஐயும் சேர்த்து எடுத்துக்கலாம். எம்ஐ, எஸ்ஆர்ஹெச், சிஎஸ்கே இது 3மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இனி வரப்போகிற எல்லா மேட்சஸுமே அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு விர்ச்சுவல் நாக் அவுட்ஸ் மாதிரி தான் ஆடணும். ஏன்னா அவங்களுக்கு பெரிய லெவலில் ஹோப்ஸ் இல்லை. ஏன்னா வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே மேட்சஸ் அப்படிங்கிறத தோற்றுருக்குறாங்க. ஸோ எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய லெவலில் ஃபார்ம் அவுட்டில் இருந்த டீமை மிகப்பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முக்கு கொண்டாந்து விட்டாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு அபிஷேக் சர்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கூட அடிக்கல அப்படின்னு இருந்தார். பட் ஆனால் லாஸ்ட் மேட்ச் வேறு லெவலில் 6 ரன் மழையை பொழிஞ்சு 140க்கும் மேற்பட்ட ரன்களை அடித்து பெரிய லெவலில் இப்போ ஃபார்முக்கு வந்துட்டார். இப்போ ப்ராப்ளம் எங்கே அப்படின்னா ஸோ டோட்டலி வந்துட்டு எம்ஐ, சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச் இந்த 3 டீம்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேட்சஸ் ஆடணும். நம்ம எம்ஐயை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் எஸ்ஆர்ஹெச்சோடு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் சிஎஸ்கேவோட இதில் சிஎஸ்கேவோட மேட்ச், அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச்சோட இந்த 3 மேட்ச்சில் கண்டிப்பாக மினிமம் நம்ம 2 மேட்ச்சை வின் பண்ணியே ஆகணும். சப்போஸ் இதில் நம்ம தோக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏறுறதோட மட்டும் இல்லாமல் நம்ம பிளே ஆஃப்ஸுக்கு போகணுன்னா இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா மேட்சஸையுமே 100% வின் ரேஷியோவோட வின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்குள்ளே நம்ம போவோம். இது வந்துட்டு நம்ம பிளே ஆஃப்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய நாக் அவுட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஏர்லியாக வேறு லெவலில் வந்து விளையாடல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலுமே இங்கே நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது நம்மளுடைய ஷெட்யூல் அந்த லெவலில் இருக்குது. ஸோ இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் ஸ்டாண்டிங்னு பார்த்தீங்கன்னா எம்ஐ 6 மேட்ச்சில் 2 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க, 4 பாயிண்டில் இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச்சும் பார்த்தீங்கன்னா சேம் சுச்சுவேஷன், 6ல் 2 மேட்ச்சில் வின் பண்ணி 4 பாயிண்ட்டு. சிஎஸ்கே 7 மேட்ச்சில் 2 வின் பண்ணி ஸோ அவங்களும் 4 பாயிண்டில் தான் இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கண்டிப்பாக நம்ம வின் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற விஷயம் நம்ம மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவை போட்டு தள்ளிடணும். சிஎஸ்கேவை போட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக ஆல்மோஸ்ட் நாக் அவுட்டுக்கு வந்துட்டு வர முடியாமல் வெளியே தள்ளிட்டோன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னா சிஎஸ்கே வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் அடுத்தவங்க வரப்போகிற எல்லா மேட்சையும் வின் பண்ணுங்கிற சுச்சுவேஷனுக்கு போயிடுவாங்க. எஸ்ஆர்ஹெச்சையும் வந்து 2 மேட்ச்லையும் தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னா எஸ்ஆர்ஹெச்சும் வந்துட்டு ஆல்வேஸ் அவுட் ஆஃப் அந்த ஒரு ஈக்குவேஷனுக்குள்ளே போயிடுவாங்க. காரணம் இப்போ சிஎஸ்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங் மேட்ச் வந்து உங்களுக்கு 20ஆம் தேதி ஏப்ரல். பட் ஆனால் எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மேட்சுமே தொடர்ந்து வந்து எம்ஐ கூடயே தான் தோத்துட்டாங்க. 2 மேட்சே அப்படின்னா அவங்க ஆல்மோஸ்ட் அவுட் தான். ஸோ அதனால் இப்போ நம்மளுடைய அந்த பிளே ஆஃப்ஸ் அப்படிங்கிற ஹோப்ஸை வந்துட்டு நம்ம அவைலபிளாக வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த 3 மேட்சையும் வின் பண்ணி ஹேட்ரிக் வின் எடுத்தால் மட்டும்தான் முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அப்டேட் பி1 ஜேக்கப்ஸ். ஸோ பி1 ஜேக்கப்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு அவரை பட்டை தீட்டி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் எதுக்கு அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல. ஏன்னா பி1 ஜேக்கப்ஸை பொறுத்த வரைக்கும் எம்ஐயோட அந்த ஒரு பிளேயிங் லெவனுக்குள்ளே உண்மையாகவே வந்து சூட் ஆகக்கூடிய எபிலிட்டி அவருக்கு இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு அவரை எப்படி பார்த்தாலும் அவருக்கு வாய்ப்பே தர மாட்டேங்கிறாங்க. ஆனால் வந்து ப்ராக்டிஸ் செஷனில் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவர் ஆட வைக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ரியான் ரிக்கல்டன், வில் ஜாக்ஸு, சாண்ட்னர், ட்ரெண்ட் போல்ட் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 ஓவர்சீஸ் ஆப்ஷன்ஸ். இதில் வில் ஜாக்ஸ் வந்துட்டு பெரிய லெவலில் வந்துட்டு பெர்ஃபார்மே பண்ணல. ஸோ அதனால் அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி1 ஜேக்கப்ஸ் எஃபெக்டிவாக இருப்பாருங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். பட் ஆனால் ப்ராக்டிஸ் செஷன்லேயே வந்துட்டு பொழந்துட்டு இருக்கிற பி1 ஜேக்கப்ஸை உள்ளே கொண்டு வந்தால் இன்னும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்னு தான் நானும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளுடைய ரோஹித் சர்மாவை வந்துட்டு இப்போ இம்பாக்ட் சபா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து அவர் இம்பாக்ட் சபா தான் ஆடிட்டு இருக்கிறார். பட் ஆனால் லாஸ்ட் மேட்ச் வந்துட்டு எம்ஐ டெல்லி கேபிட்டல்ஸை வீழ்த்தினதுக்கு முக்கியமான காரணம் அவரோட கேப்டன்சி ஹிண்ட்டு. அவர் வந்து எக்ஸ்ஃபேக்டராக உள்ளே கொண்டு வந்த ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது. ஸோ இப்போ அவரை வந்துட்டு இம்பாக்டில் வந்துட்டு வச்சு யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்தாலும் அவரோட ஃபார்ம் அப்படிங்கிறது ரொம்பவே வந்துட்டு ஒரு பிலோ ஆவரேஜாக இருக்குது அப்படிங்கிற விஷயமும் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ப்ராக்டிஸ் அப்படின்னு வரும்போது செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணுறவரால் மிகப்பெரிய லெவலில் ஒரு எஃபெக்டிவான விஷயத்தை வந்துட்டு பண்ண முடியல. ஸோ அது கண்டிப்பாக ஒரு பெரிய லெவல் விஷயமாக நான் இங்கே பார்க்குறேன். ஏன்னா வந்துட்டு எப்போவுமே எஃபெக்டிவாக இருக்கிறவர் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்னால் மாசாக இருப்பார். பட் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல்னு வரும்போது சொதப்படுறாரு. இங்கே அவரும் ஃபார்முக்குள்ளே வந்துட்டாருன்னா கண்டிப்பாக எம்ஐக்கு அது எஃபெக்டிவாக இருக்கும். உங்கள் ஒப்பீனியன் என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள்.